அதிமுகவில் ஐடி விங் இணைச் செயலராக இருந்த சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்கிறார். அரசியல்லையும் சினிமாலையும் ரொம்ப பொறுமை வேணும் சார். இன்னைக்கே ஒரு கட்சியில சேர்றோம், இன்னைக்கே நம்ம எம்எல்ஏ ஆகணும், இன்னைக்கே எம்பி ஆகணும் அப்படின்னா அது எந்த கட்சியிலையுமே சாத்தியம் கிடையாது. அவரோட கான்ட்ரிபியூஷன் டு த பார்ட்டி யாருமே கிரிட்டிசைஸ் பண்ணல. அப்ப அவருக்கு ஏதோ ஒரு அங்கீகாரம் கொடுக்க சார். அது என்னன்னா அதைத்தான் நான் திரும்ப சொல்றேன். அது நிர்மல்குமாருக்குன்னு மட்டும் இல்லை, எனக்கே கூட பார்ட்டியோட நலனை பார்த்தீங்கன்னா அது யாருக்கா இருந்தாலும் பார்ட்டி கொடுக்கறத கொடுத்துரும், ஒரு காலகட்டத்தில் கொடுக்கும் இல்லையா. ஆதவ அர்ஜுனா அவர்கள் தாவேக்காவில் இணைந்த கையோடு தேர்தல் பிரச்சார பொதுச் செயலாளர் பதவியை வாங்கியிருக்காரு. ஆதவ அர்ஜுன் போய் சேர்ந்துட்டதுனாலேயே தாவேக்கா ஒரு 10 சீட்டை வாங்கிடும், எம்எல்ஏ சீட்டு வாங்கிரும் அப்படின்லாம் கணக்கு போட்டோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது ரொம்ப இம்மைச்சூடா இருக்கும். கூட்டணி முடிவெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் ஆதவ அர்ஜுனா தாவேக்கா முக்கிய புள்ளியா இருப்பார் அப்படிங்கிறது தெளிவாகுது. ஒருவேளை விஜய் அதிமுகவுக்கு இழுத்து செல்லும் ஒரு அமைக்கும் திட்டமாகவும் இருக்கும். இன்னைக்கு உண்மையிலுமே தமிழ்நாட்டு மக்கள் முன்னாடி இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? நம்ம பேச்சாளர்களை தலைவர்கள் என்று நம்பிடுறோம். நீங்கள் ஆதவ அர்ஜுனுங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டையும் அவர் தலைவரான கெப்பாசிட்டி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்க்குறோம்ல. ஃபைன் டைம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீதன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அதிமுக பிரமுகர் மதிப்பிற்குரிய திருமதி நாச்சியால் சுகுந்தி அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? அதிமுகவில் ஐடி விங் இணைச் செயலராக இருந்த சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்கிறார். இணைந்த கையோடு அவருக்கு அங்கு துணை பொதுச் செயலாளர் பதவியும் அதிமுகவிலிருந்து அவர் விலகியதற்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? சார், அவர் அதிமுகவுக்கு வர்றதுக்கு முன்னாடி பாஜகவில் இருந்தார். பாஜகவில் இருந்துட்டு இங்கே ஜாயின் பண்ணி ஒரு 1.5 years தான் இருக்கும். அடுத்து அங்கே அவர் கிளம்புறாரு. பொதுவாக அரசியல்லையும் சினிமாலையும், நான் இது ரொம்ப ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன், அரசியல்லையும் சினிமாலையும் ரொம்ப பொறுமை வேணும் சார். அது யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்ப பொறுமை வேணும், சரிங்களா? அதுவும் நமக்கு பின்னாடி நம்ம அம்மா அப்பா குடும்ப பாரம்பரியம் அதெல்லாம் இல்லை அப்படின்னா ரொம்ப ரொம்ப பொறுமை வேணும். ஜென்ரலாக பொறுமை வேணும். இந்த மாதிரி எந்த ஒரு டேக் லைனும் இல்லாமல் பேக்ரவுண்ட் இல்லாமல் வரோன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ரொம்ப பொறுமை வேணும். இன்றைக்கே ஒரு கட்சியில் சேர்றோம், இன்றைக்கே நம்ம எம்எல்ஏ ஆகணும், இன்றைக்கே எம்பி ஆகணும் அப்படின்னா அது எந்த கட்சியிலையுமே சாத்தியம் கிடையாது, சரிங்களா? இப்போது திமுகவோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க 10 வருஷம் ஆட்சியில் இல்லை. அந்த ஆட்சியில் இல்லாத போது அந்த காலகட்டத்தில் ஆட்சியில் இல்லை 10 வருஷம் இல்லைன்னு சொல்லிட்டு இங்கிட்டும் அங்கிட்டும் அலபாஞ்ச கூட்டம் ரொம்ப கம்மி தான். எப்பயுமே ஒரு கட்சியில் பாரம்பரியமாக போய் சேர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது அதிமுகலையும் சரி, திமுகலையும் சரி, காங்கிரஸ்லையும் சரி, பாஜகலையும் சரி, அது அந்த கட்சியோட கொள்கைகளை நம்பி, இல்லை அந்த கட்சியோட சித்தாந்தத்தை நம்பி, அந்த கட்சியோட செயல்பாடுகளை நம்பி, இல்லை கட்சி தலைவர்களை நம்பி போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எது நடந்தாலும், எவ்வளோ ஏற்றம் போனாலும் சரி, எவ்வளோ இறக்கத்துக்கு போனாலும் சரி, நம்ம அந்த கட்சியோடு அல்லது அந்த தலைவர்களோடு நம்ம ஒருங்கிணைந்து இருக்கணும், என்ன பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு போகிறவங்களுக்கு இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் நினைக்கிற ஒரு இடத்துக்கு அது போக முடியும். இந்த அவசர கதியில் இன்னைக்கு இங்கே போனோன்னு எனக்கு இது கிடச்சிடணும், நாளைக்கு அங்கே போனோன்னு அது கிடச்சிடணும்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்போடு நம்ம போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், எப்பயுமே எக்ஸ்பெக்டேஷன்ஸ், அதீத எதிர்பார்ப்பு இருக்கிற இடங்கள்ல எல்லாத்துலேயுமே இங்கிட்டும் அங்கிட்டும் அலைபாயறது அப்படிங்கிறது நடந்துக்கிட்டு தான் இருக்கும். அது நான் நிர்மல்குமார் சார் விஷயத்தில் மட்டும் அதை நான் சொல்லலை. ஜென்ரலாகவே ஒரு அரசியல் கட்சியிலேருந்து இன்னொரு அரசியல் கட்சியில் யங்ஸ்டர்ஸ் கட்சிக்கு இப்போ தான் வளர்கிற ஒரு பருவத்தில் இருக்கிறவங்க போகிறது மாறி 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 போகிறது அப்படிங்கிறது நம்மளை சீக்கிரமாக அது எக்ஸ்போஸ் பண்ணி விட்ரும். அப்போ நீங்கள் எந்த ஒரு கொள்கையையும் நிலையாக ஃபாலோ பண்ணலை, இல்லை எந்த கொள்கையின் மீது உங்களுக்கு ஒரு நம்பிக்கை கிடையாது, அப்போ ஒரு மானிட்டரி பெனிஃபிட்டுக்காகத்தான் இந்த கட்சி அந்த கட்சின்னு நம்ம மாறிட்டு இருக்கோமா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளெல்லாம் அதை எதிர்ப்போம். ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகும்னா, நம்மளை பார்த்தா நமக்குள்ளே சலிப்பு வந்துடும். எந்த ஒரு பார்ட்டிலையும் போய் அட்லீஸ்ட் ஒரு 10 வருஷம் கூட அவங்க கூட சேர்ந்து நம்மளால் வேலை பார்க்க முடியலன்னா அது என்னத்துக்கு ஆகும்? ஸோ இங்கே அரசியலை பொறுத்தளவுக்கும் இது சினிமாவுக்கும் சேர்த்து தான். இங்கே பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்மளுடைய உழைப்பு, 2வது நம்மளுடைய காலம். நீங்கள் சினிமாவில் இன்றைக்கி சேர்ந்துட்டு ஒரு டைரக்டர்கிட்ட இன்றைக்கி அசிஸ்டன்ட் டைரக்டராக சேர்ந்துட்டு அடுத்த வருஷம் நீங்கள் புது டைரக்டராக படம் பண்ணிடலாம் முடியாது. அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 7-8 வருஷம் நீங்கள் அந்த துறைக்கு உங்களை அர்ப்பணித்தா தான்
அந்த துறையிலேருந்து நீங்கள் எதையாவது கற்றுக்க முடியும். டெக்னிக்கலாக, கதை ரீதியாக, நிறையா ஃபினான்சியர்ஸை, ப்ரொடியூசர்ஸை, கான்டாக்ட்ஸ் கிடைக்கிறது எல்லாமே அதுக்கு வந்து மோர் தென் 5 years அதுக்கு வந்து உழைப்பு தேவைப்படும். அரசியலில் 5 வருஷம் உழைப்பு அதில். ஆமாம் அதே மாதிரி தான் அரசியலில் வந்து நீங்கள் ஃபீல்டுக்கு போகாமல், மக்களை சந்திக்காமல், ஒரு முக்கிய பிரச்சனைக்கு குரல் கொடுக்காமல், எதுவுமே பண்ணாமல் நீங்கள் இப்போ நீங்கள் எல்லாம் பண்ணுற டேபிள் ஜேர்னலிசம் இருக்குல்ல, அந்த மாதிரி டேபிள் பாலிடிக்ஸ் யூ கான் டூ. டேபிள் பாலிடிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எனக்கு பாலிடிக்ஸில் ஒரு மிகப்பெரிய இடம் வேணும் அப்படின்லாம் கனவு கண்டோம்னா அதை விட முட்டாள்தனம் இருக்கா என்ன? ஆக்சுவலி இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ், இந்த நியூ ஜெனரேஷன் பாலிட்டிஷியன் எல்லாருமே என்ன அப்படின்னீங்கன்னா, தே ஆர் டூயிங் டேபிள் பாலிடிக்ஸ். டேபிள் ஜேர்னலிசம் அப்படிங்கிறது நான்லாம் பிரிண்ட் மீடியாவிலேருந்து வந்தாலும் களத்துக்கு போய் நேரடியாக ரிப்போர்ட் வாங்கிட்டு வந்து இன்றைக்கி போய் ரிப்போர்ட்டிங் பண்ணிவிட்டு நாளைக்கு வந்து அதை செய்தியை அடித்து கொடுப்போம். எங்ககிட்ட இருந்தால் அந்த ஒரு விஷயத்தை பற்றின ஞானம் இருக்கு இல்லையா, ப்ரெஸ் மீடியாவிலேருந்து வந்தவங்க ஃபீல்டுக்கு போன ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட இருக்கின்ற ஒவ்வொரு விஷயத்தை பற்றியுமே அதுக்குரிய ஞானம் இருக்குல்ல, அது வந்து இன்றைக்கி யூடியூப் சேனல்ஸில் டேபிள் ஜேர்னலிசம் பண்ணுறவங்கள்ட்ட இருக்காது. எல்லாருமே கலக்கு போயிட்டு தான். சரிங்களா, அது வந்து என்னென்னா, நீங்கள் வந்து களத்துக்கு போகிறதுங்கிறத வேற. நாங்கள் எங்கள் காலத்தில் அதனால் என் ஜென்ரேஷன் ஜேர்னலிஸ்ட்டை தான் சிறந்தவர்கள் நான் சொல்லலை. நீங்கள் வந்து எவ்வளோ டைம் வந்து ஃபீல்டில் செலவு பண்ணிக்கிட்டே இருக்கீங்களோ அவ்வளோ வந்து அந்த விஷயத்தை பற்றின ஒரு புரிதல் உங்களுக்கு உண்டாகும். நம்ம நினச்சி வச்சுருக்க நிறைய மித்ஸ் வந்து நீங்கள் ஃபீல்டுக்கு போகும்போது தான் காலியாகும். அது ஜேர்னலிஸ்ட்டுக்கும் அதுதான், சினிமாவுக்கும் அதுதான், அரசியலுக்கும் அதுதான். சரிங்களா, அதனால் வந்து உண்மையிலுமே வந்து இப்படி கட்சி விட்டு ஒரு கட்சியில் சேர்ந்துட்டு அங்கே 1 வருஷம் 2 வருஷம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அடுத்து இன்னொரு இடத்துக்கு போகிறது, அப்புறம் அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது அப்படிங்கிறது வந்து யாருக்குமே அது வந்து பொலிட்டிக்கலாக வளர்வதற்கான வாய்ப்புகள் இல்லாதது. இப்போ சீனியர் லீடர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ திருநாவுக்கரசன் ஒரு தலைவர் இருக்கார் இல்லையா, அதிமுகவில் இருந்தார். அதிமுகலேருந்து பாஜகவுக்கு போனார், பாஜகலேருந்து காங்கிரஸ் வந்தார். நான் அவர் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். இப்போ அவர்கிட்டலாம் பார்த்தீங்கன்னா அதீத பணபலம் இருக்குது, மிகப்பெரிய அளவுக்கு பணபலம். ஸோ அவர் வந்து எந்த பார்ட்டிக்கு போனாலும் அந்த பணபலத்தின் வாயிலாக அவரால் வந்து அவர் நினைக்கிற போஸ்டிங்கை வாங்கிட முடியும். சரிங்களா, அவர் பிஜேபிலையும் பெரிய லீடராக தன்னை காமிச்சிட்டாரு, காங்கிரஸில் வந்து மாநில தலைவராக இருந்தார், உங்களுக்கு எம்பியாக போட்டியிட்டார், இந்த தடவை அவருக்கு சீட்டு கொடுக்கல, அப்புறம் அவர் பையனுக்கு எம்எல்ஏ சீட்டு வாங்குறாரு. அப்படிங்கும்போது அது வந்து உங்களுக்கு என்ன, ஆனால் அவர் வந்து அதிமுகங்கிற ஒரு கட்சியில் மோர் தென் 20 yearsக்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணின ஒருத்தர். அப்போ அதுதான் சொல்ல, திரும்ப நீங்கள் உழைப்பு அண்ட் டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் இப்படி மாறி மாறி போகிறது, அது நிர்மல்குமாராக இருந்தாலும் சரி, வேறு யாராக இருந்தாலும் சரி, அது வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு அவங்களுக்கு பர்சனல் க்ரோத்துக்கு இடம் கொடுக்காது அப்படிங்கிறது தான் என்னோட அபிப்பிராயம். ஆனால் கட்சியில் 2023 சேர்ந்ததுலேருந்து கட்சிக்காக பல விஷயங்கள் செஞ்சுட்டு தானே வந்துட்டு இருந்தார். தொடர்ந்து அவரோட திமுக அரசு செய்யக்கூடிய தவறுகளை எல்லாம் வந்து எடுத்து சுட்டி போடுற இடத்துல எல்லாம் கரெக்டாக அவர் இருந்தாரு. அவரோட கான்ட்ரிபியூஷன் டு த பார்ட்டி யாருமே கிரிட்டிசைஸ் பண்ணல. அப்போ அவருக்கு ஏதோ ஒரு அங்கீகாரம் வந்து கொடுக்க சார், அது என்னன்னா அதைத்தான் நான் திரும்ப சொல்கிறேன். அது நிர்மல்குமாருக்குன்னு மட்டும் இல்லை, எனக்கே கூட, இல்லை நாளைக்கு பார்ட்டிக்கு வரவங்களுக்கே கூட, அதிமுகலன்னு இல்லை, எந்த பார்ட்டிலையுமே நம்ம வந்து நம்மளை பற்றி நம்ம பெரிய ஆள் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினச்சிக்கலாம் சார். ஆனால் ஏத்தாப்பில் இருக்கவங்க நம்மளை வந்து ஒரு எஸ்டிமேட் போட்டு வச்சுருப்பாங்கல்ல, இருக்கா இல்லையா? அப்போது நான் என்னை பற்றி நான் பெரிய ஆள் அப்படின்னு நான் நினச்சிக்கிறதுக்கும், ஏத்தாப்பில் இருக்கவங்க உங்கள் ஸ்டாண்டர்ட் இவ்வளோ தான், உங்களுக்கான க்ரோத் இவ்வளோ தான் இருக்கும் அப்படின்னு அவங்க போடுறதும் ஒன்று இருக்கும் இல்லையா? அப்போது அந்த இடத்த நம்ம உடைக்கிறதுக்கு நாம் என்ன போட வேண்டியிருக்கு அப்படின்னு இருக்குல்லங்க, நம்ம என்ன அவங்களோட நிற்கிறோம் அப்படிங்கிறது. இப்போ அதிமுகவை பொறுத்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உண்மைக்குமே வந்து என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த பக்கம் பிஜேபி அதிமுகவை ஏதாவது குளறுபடி பண்ணிவிட முடியுமான்னு பார்க்குது, இந்த பக்கம் டிஎம்கே இது எதையாவது பண்ண முடியுமான்னு பார்க்குறாங்க. தென் மூணாவதாக டிஎம்கே அண்ட் பிஜேபி 2 பேரும் சேர்ந்து இதை ஏதாவது பண்ண முடியுமான்றதுக்கான வேலைகளையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போது ஜெயலலிதா அம்மையாருடைய மறைவுக்கு பிறகு இது ஒரு சோதனையான ஒரு காலகட்டம் தான். சரிங்களா, அப்போ அங்கே வந்து நம்ம எவ்வளோ தூரம் அந்த இதை வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஃபேஸ் பண்ணுறதுக்கு நாம் ஒரு சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட்டு தான். ஒவ்வொரு ஹியூமன் பீயிங், பெரிய லீடர் இல்லாத 2ஆம் கட்டம் 3ஆம் கட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாமே சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட்டு தான். அந்த சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நம்ம வந்து பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியலைனாலும் பெரிய மாற்றத்தை உருவாக்குறதுக்காக வேலை பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு நம்ம எந்த வகையில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கோங்கிறது தட்ஸ் மேட்டர். அப்போ அந்த இடத்துல நம்ம பார்ட்டியோட நலனை பார்க்குறோமா, பர்சனலாக நம்ம நலனை பார்க்குறோமா?
அப்போ அந்த இடத்துல நீங்கள் பார்ட்டியோட நலனை தான் பார்க்கணும். பார்ட்டியோட நலனை பார்த்தீங்கன்னா அது யாருக்காக இருந்தாலும் பார்ட்டி கொடுக்கறத கொடுத்துரும், ஒரு காலகட்டத்தில் கொடுக்கும் இல்லையா. ஸோ பார்ட்டி வந்து உங்களை அப்சர்வ் பண்ணிகிட்டே தான் இருக்குது. அவங்க அப்சர்வ் பண்ணுறது நமக்கு தெரியாது, அவ்வளோதான். நீ என்ன வேலை பார்க்குற, பார்ட்டிக்கு உன்னால் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, பார்ட்டியோட விஷயங்களில் நீ எவ்வளோ தூரம் மனப்பூர்வமாக இன்வால்வ் ஆகிற, இது எல்லாமே இருக்குல்ல. இப்போ ஒரு பேரணி நடக்குதுன்னு வச்சுக்கோங்க சார், ஒரு கூட்டம் நடக்குது, ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்குது, உங்களுக்கு பர்சனலாக இன்வைட் வந்தால் தான் நான் போவேன், அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன் அப்படிங்கிறவங்க ஒரு சாரார். நீ என்ன கூப்பிடாம போ, அது எனக்கு மேட்டர் கிடையாது. ஏன்னா இது என்னோட பார்ட்டி, நான் இருக்கிற பார்ட்டின்னு அந்த பார்ட்டியை ஓன் பண்ணிக்கிட்டு நீங்கள் கூப்பிட்டாலும் சரி கூப்பிடாட்டாலும் சரி ஃபஸ்ட்டாலாம் நான் அங்கே வந்து நிற்பேன். நீ 9 மணிக்கு ஆர்ப்பாட்டம் வைக்கிறியா, நான் 8:30 மணிக்கு அங்கே ஸ்டேஜில் நிற்பேன் அப்படின்னு பார்ட்டியை ஓன் பண்ணிக்கிறாங்க. அவங்க இருக்கிறாங்கன்னா அதிமுகவில், அதிமுகவோட அடிமட்ட தொண்டர்கள் யாருக்குமே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு நினைவு நாள் கொண்டாடும் போதோ, நினைவு நாள் அனுசரிக்கும் போதோ, இல்லை எம்ஜிஆர் அவர்களுக்கு நினைவு நாள் அனுசரிக்கும் போதோ வந்து நிறைய தொண்டர்கள் தானாக எழுந்து அவங்களா தான் வர்றாங்க. அவங்களோட ஒரு இது என்னோட பார்ட்டின்னு அவங்க ஓன் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து அவங்க வந்துடுவாங்க. தலைவர்களுக்கு முன்னாடி பல மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து வெயிட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு பற்று இருக்கு இல்லையா, அந்த பற்று இல்லைன்னா நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு குடும்பத்துக்குள்ளே ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே வந்து ஒரு அந்த அந்யோன்யங்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு அங்கே ஒரு சின்ன பற்று இருந்தால் தானே அந்த அந்யோன்யம் வரும். பற்றே இல்லாமல் எனக்கு அந்யோன்யம் வரும்னா அது சாத்தியமே இல்லை. அந்த மாதிரி தான் எல்லா இடங்கள்லையும் அங்கே தான். ஸோ அந்த மாதிரி தான் வந்து இதை நீங்கள் பார்க்கணுமே ஒழிய திரும்ப திரும்ப அது என்னென்னா, இதை பார்க்குற யங்ஸ்டர்ஸ்க்கு எந்த பார்ட்டியில் போய் சேரணும்னு நினச்சாலும் ஒரு குறைந்தபட்ச காலத்தை நம்ம எடுத்துக்கணும். தென் எந்த கட்சிக்கு போனாலும் அது என் பார்ட்டின்னு நீங்கள் ஓன் பண்ணிவிட்டு என்ன வேலை பார்க்குறீங்க அப்படிங்கிறது தான் அங்கே ரொம்ப முக்கியம். அதனால் இப்போது இந்த ஜென்ரேஷனில் என்ன ஆகுதுன்னா, கம்பெனிஸ்லேயும் போய் வந்து இந்த கார்ப்பரேட் கலாச்சாரம் இதெல்லாம் நீங்கள் கம்பெனிஸ்லேயும் போய் ஒரு கம்பெனியில் 1 வருஷம் 1.5 வருஷம் தான் வேலை பார்க்குறீங்க, அடுத்த ஒரு கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆகுறீங்க. ஸோ அது வந்து என்னன்னா உங்களோட பர்சனல் க்ரோத்துக்கு சேலரி வைஸ் உதவும், ஆனால் அது பாலிடிக்ஸ்லேயும் சினிமாலேயோ உதவாது. பிரபல தேர்தல் வியூக வகுப்பாளர், வாய்ஸ் ஆஃப் காமன் நிறுவனர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் வந்து தாவேகாவில் இணைந்த கையோடு தேர்தல் பிரச்சார பொதுச் செயலாளர் பதவியை வந்து வாங்கியிருக்கிறாரு. விசிகாவிலிருந்து வெளியேறிய பிறகு வந்து இவர் அதிமுக இணைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுலாம் வந்து ஒரு பேச்சு அடிபட்டது. இவர் இபிஎஸ்கிட்ட மறைமுகமாக பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரு அப்படிங்கிறதுலையும் சில ஊடகங்கள் கூட செய்திகள்லாம் வெளியிட்ட செய்திகள்லாம் கூட இருக்குது. அப்படி பார்க்கும்போது தாவேகாவில் இணைந்திருக்கிறார், உங்களுடைய கருத்து? இல்லை, ஆதவ் அர்ஜுன் வந்து நான் வந்து அவர் வெறும் பாலிட்டிஷியனாக மட்டும் பார்க்கல சார். அவர் வந்து எல்லா இடத்துலையும் தானே பாலிட்டிஷியன்றதை விட தான் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டுங்கிறத தான் அவர் நிறுவ பார்க்குறார். நான் ஒரு கட்சியில் போய் வேலை இருந்தேன்னா அந்த கட்சிக்காக வேலை பார்த்தேன்னா அந்த கட்சியை நான் எப்படி டிஎம்கே 21 ஜெயிக்க வச்சேனோ அந்த மாதிரி ஜெயிக்க வைப்பேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தையை தான் அவர் நடத்துகிறார். இப்போ தாவேகாலையும் அவர் அப்படி தான் பேசி போயிருக்க முடியும். ஒரு கட்சி இப்போ தாவேகா மாதிரி ஆரம்ப கட்டத்தில் இருக்கிற ஒரு கட்சி, இது வரைக்கும் தேர்தலை சந்திக்காத ஒரு கட்சி, 26 வந்து இவர் சேர்ந்துட்டார் அப்படிங்கிறதுக்காகவே அது பெரிய வெற்றியை காணும் அப்படின்லாம் நம்ம கனவு கண்டோம்னா, அது நான் கண்டாலும் சரி, நீங்கள் விஜய் அவர்கள் கண்டாலும் சரி, அது வந்து ப்ராக்டிக்கலாக நடைமுறையில் சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். சரிங்களா? இப்போது ஆதவ் அர்ஜுன் அப்படிங்கிறவரும் வந்து அவர் ஸ்ட்ராட்டஜிஸ்டாக தான் எல்லா இடத்துலையும் வேலை பார்த்துருக்காரு இல்லையா. அவர் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டி. எலெக்ஷனுக்கு திமுகவுக்கு, ஒரு எலெக்ஷனுக்கு விசிகாவுக்கு வேலை பார்த்துருக்காரு. அப்படிங்கும்போது இப்போ லாஸ்ட் டைம் வந்து அவர் சிதம்பரத்தில் வேலை பார்த்தார் இல்லையா. சிதம்பரத்தில் அவர் வேலை பார்த்தது அங்கே இருந்த ஃபீல்டு ஒர்க்கர்ஸ், அவர் கூட இருந்தவங்க எல்லாத்துக்குமே தெரியும். இந்த முறை வந்து அதிக அளவில் திருமாவர்கள் ஓட்டு வாங்கி ஜெயிச்சதுக்கு அது மிக முக்கிய காரணம். அது இல்லைன்னு மறுக்கவே முடியாது, திருமாவும் அதை மறுக்க மாட்டார். பெரிய லெவலுக்கான ஓட் பேங்க் வந்து வாங்கி கொடுத்தாரு அவர். ஏன்னா அது அவர் ஃபீல்டுக்கு போனார், ஒவ்வொரு மக்களையும் ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஆட்களையும் அவர் பர்சனலாக போய் சந்திச்சார். ஸோ அது ஒரு மிக முக்கிய காரணம். ஆனால் இதே பாலிசி, இதே ஸ்ட்ராட்டஜி வந்து அவர் தாவேக்கால போய் எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணினா வருமா அப்படிங்கிறது தெரியல. ஒரு கொஸ்டின் மார்க் அப்படிங்க. அது ஒரு கொஸ்டின் மார்க் தான். சரிங்களா? ஏன்னா எல்லா ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து எல்லா இடத்துலையுமே யூனிஃபார்மாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் டிஎம்கேக்கு பண்ணுறது, டிஎம்கேக்கு நீங்கள் 21 யூஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜி வேறு. ஏன்னா 10 வருஷமாக அதிமுக ஆட்சியில் இருந்தது, அந்த நேச்சுரலாக அந்த ஆன்டி இன்கம்பன்சி வந்திருக்கும் உங்களுக்கு, அந்த எதிர்ப்பு மனநிலை அப்படிங்கிறது கொஞ்சம் வந்திருக்கும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கும் இன்றைக்கி 5 வருஷத்தில் திமுக வாங்கி வச்சுருக்க இந்த கெட்ட பேருக்கு, இந்த 3.5 வருஷத்தில் திமுக வாங்கி வச்சுருக்க இந்த கெட்ட பேர் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல போய் நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு பெரிய வித்தியாசம் இருக்குது இல்லையா. அப்போது இதை வந்து தாவேக்கால போய் அவர் சேர்ந்திருக்காரு,
ஆதவர்ஜுன் போய் சேர்ந்துட்டதுனாலேயே தாவேக்கா வந்து ஒரு 10 சீட்டை வாங்கிடும், எம்எல்ஏ சீட்டு வாங்கிடும் அப்படின்லாம் கணக்கு போட்டோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வந்து ரொம்ப இம்மெச்சூர்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட எண்ணம். ஆதவ் பதவி வாங்கின கையோடு வந்து நேற்றிரவு திருமா அவர்களை வந்து சந்தித்திருக்கிறார். இந்த சந்திப்பு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா அரசியல் களத்தில் வந்து பார்க்கப்படுகிறது. அவரு கடைசியில் என்ன பேட்டி கொடுக்குறாருன்னா, என்னுடைய தலைவர், என்னுடைய ஆசான், என்னுடைய குரு, அதற்காக தான் வந்து நான் எங்க இருந்தாலும் அவர் மீது எனக்கு தனி மரியாதை இருக்கு, அதனால தான் வந்து நான் பார்த்து அவர்கிட்ட வாழ்த்து வாங்குறதுக்காண்டி வந்தேன் அப்படிங்கிறார். இதற்கு முன்னாடி எந்த ஒரு அரசியல்வாதியுமே இப்படி பண்ணாத ஒரு விஷயத்த ஆதவ் பண்ணியிருப்பது அப்ப ஏதோ ஒரு சூழ்ச்சமம் நிறைந்திருக்கு. இல்லை, இதை நம்ம எல்லாமே கன்னிங்காக பார்க்கணுங்கிறது இல்லை, அதை ரொம்ப அரசியல் பூர்வமாக தான் பார்க்கணுன்றது. ஒருவேளை திருமாவுக்கும் ஆதவுக்கும் ஒரு எமோஷ்னல் கான்டாக்ட் இருந்தாலும் இருந்திருக்கலாம். அவர் வந்து என் தலைவர், ஆசான், குரு அப்படின்னு சொல்றதெல்லாம் உண்மையா கூட இருக்கலாம் இல்லையா, அதற்கும் வாய்ப்பு இருக்கு. எத்தனையோ கட்சி மாறினவங்க வந்து பழைய தலைவரை யாரும் சந்திச்ச வரலாறு இல்லையே. நம்ம இல்லாத ஒரு கல்ச்சரை இன்னொருத்தன் செய்யும் போது அதை ஏன் டவுட்ஃபுல்லாவே பார்க்கணும், ஏன் அதை நீங்க சந்தேகமாவே பாக்குறீங்க பத்திரிகையாளர்கள்? உண்மையில திருமாவுக்கும் ஆதவுக்கும் இடையில ஒரு அண்ணன் தம்பி உறவோ ஒரு அப்பா மகன் உறவோ இருப்பதற்கான வாய்ப்புகள் ஏன் இருக்கக்கூடாது? திருமா வந்து நம்மள ஒரு பெரிய ஓட்டு வங்கியில ஜெயிக்க வச்சானேங்கிற ஒரு நன்றி உணர்ச்சி ஏன் திருமாவுக்கு ஆதவ மேல இருக்கக்கூடாது? ஆதவ் அந்த கட்சியில் இருந்தபோது 2 பெரிய மாநாடுகளை நடத்தி காட்டியிருக்காரு சக்சஸ்ஃபுல்லா. அந்த நன்றி உணர்வு ஏன் இருக்கக்கூடாது? நீங்க வந்து நாளைக்கு மக்கள் நல கூட்டணி முன்னாடி உருவான மாதிரி இந்த தடவை தாவேக்காவும் விசிகாவும் 2 இடதுசாரிகளும் மதிமுகவும் திரும்ப அதே மாதிரி கேப்டன் இல்லை இப்போ, சரிங்களா? ஸோ இன்னைக்கு வந்து தேமுதிக அதிமுக பக்கம் இருக்குது. இந்த மாதிரி ஏதாவது வேற ஒரு மக்கள் நல கூட்டணி 2.0 வரலாம் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதற்கான சாத்தியக்கூறுகள் இன்னைக்கு கம்மி. ஏன்னா அன்னைக்கு மக்கள் நல கூட்டணி மக்கள் ஏத்துக்கல பட் மக்கள் நல கூட்டணி வந்து உருவாவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குன்னு இன்னைக்கு சில பத்திரிகையாளர்கள் இன்னைக்கு அவரை போய் பார்த்த உடனே கம்பி கட்டும் கதைகள்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்க. அப்ப இது என்ன அப்படின்னா, நம்ம வந்து எப்பயுமே நம்ம நேச்சுரலாகவே என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால், அந்த யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் நிறைய பெருகினதுக்கப்புறம் நம்ம எல்லாத்துக்குள்ளேயுமே வந்து பொலிட்டிக்கல் ரீதியாக ஒரு வன்மம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது சார். இவங்க போயிட்டானா இது அடுத்து இப்படி நடக்கும், அதை வந்து போயிட்டு என்ன பண்ண போகிறாருன்னா இப்போ உடனே திரும்ப கூட்டிகிட்டு வந்து விஜயோட சேர்த்து வச்சு அப்படி நம்மளே டக்குன்னு அடுத்த கதைகளுக்கு போகிறோம். ஆனால் தேர்தல் அரசியலில் மிகப்பெரிய விஷயங்கள் எல்லாமே அதில் இன்வால்வ் ஆகிருக்கு. உங்களுக்கு ஒரு கட்சிக்கு மிகப்பெரிய ஸ்ட்ரக்சர் வேணும். ஸ்ட்ரக்சர் இருந்தால் தான் எல்லா வேலையுமே உங்களுக்கு நடக்கும். இன்ன வரைக்கும் தமிழ்நாட்டில் 2 கட்சிக்கு மட்டும்தான் பெரிய அளவுக்கான ஸ்ட்ரக்சர் இருக்குது. தட் இஸ் அதிமுக அண்ட் திமுக. இவங்க 2 பேருக்கு மட்டும்தான் பெரிய அளவுக்கான உள்கட்டமைப்பு இருக்குது. இல்லை, அடுத்து நடக்க போகிற அரசியல் பரபரப்பு சம்பவங்களை முன்கூட்டியே வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து தெரிவிப்பது வந்து ஊடகவியலாளருடைய கடமை. ஊடகவியலாளர் தவறு இல்லையே, நீங்களே கூட நிறைய பிரேக்கிங் பண்ணிருக்கீங்க. இப்ப நம்மளே கூட ஒரு விஷயத்தை வந்து பிரேக் பண்றோம் அப்படின்னா ஒன்றும் தவறு இல்லையே. ஆனா நம்ம பிரேக் பண்ற தகவல் வச்சானே நம்ம சொல்றோம், பொய்யான தகவல் வச்சு சொல்லல. பிரேக் பண்றோம்னு இன்னைக்கு மீடியா என்ன பண்ணுதுன்னா நிறைய கம்பி கட்டும் கதைகளை தான் இறக்கி விடுறீங்க. கம்பி கட்டுற கதை தான் முக்காவாசி. இப்ப போன வாரம் ஃபுல்லா என்ன சொல்லிட்டீங்க? போன வாரம் ஃபுல்லா மறைமுக செய்திகள் என்ன? தாவேக்கால அதிமுகவில் இவர் சேர போறார், அதிமுகவில் இவர் சேர போறார், சேர்ந்து விட்டார், இபிஎஸ் உடன் பேச்சுவார்த்தை நடத்தி விட்டார், நாளைக்கு இணைகிறார், நாளன்னைக்கு இணைகிறார், போயிட்டே இருந்துச்சா இல்லையா? அதுவும் இந்த பத்திரிகையாளர்கள் குரூப்லாம் இருக்குது, வாட்ஸ்அப் குரூப்பில். இது ஃபுல்லாக இதுதான் செய்தி. இப்போ என்னை வந்து ஒரு 10 குரூப்பில் இணைச்சி விட்ருக்காங்க. இது ஃபுல்லாக இதுதான் செய்தி. நான் கூட அந்த செய்தியெல்லாம் பார்க்குறப்போ சேர்ந்துருவாங்க போல இருக்கு அப்படிங்கிற மாதிரியான எண்ணத்தை தோற்றுருக்கிறோம். ஆனால் அது என்னாச்சு, இன்னைக்கு அவர் தாவேக்கா பக்கம் போயிட்டாரு. தாவேக்கா பக்கம் போறாருன்னா விஜய்க்கு ஏதாவது கால்குலேஷன் இல்லாமே அவரை கூப்பிடுவாரு, இவ்வளோ பெரிய போஸ்டிங் கொடுப்பாரு. அவரும் நம்புறாரு விஜய். சரி, ஆதவ அர்ஜுன் திமுகவை ஜெயிக்க வச்சாரு, அந்த பக்கம் திருமாவை ஜெயிக்க வச்சிருக்காரு, நம்மளுக்கும் அவர் யூஸ்ஃபுல்லாக இருப்பாருன்னு தான் கூப்பிடுறாரு. அது யூஸ்ஃபுல்லாக இருப்பாரா இல்லை அவர் எடுக்கிற முயற்சிகள், முதல் முயற்சிகள் அந்த அளவுக்கு சக்ஸஸ், அது தோல்விங்கிற வார்த்தை ரொம்ப பெருசு, பெரிய அளவுக்கான சக்ஸஸை கொடுக்காமையும் போகலாம் அப்படிங்கிறத 26 மேல தான் நம்ம பார்ப்போம். இல்லை, இவர் வந்து தேர்தல் பிரச்சார பொதுச் செயலாளர் அப்படிங்கிற பிரிவில் நியமிச்சிருக்கும் போது இன்னொரு கேள்வி வந்து எல்லாத்துக்குமே எழுது. என்ன அப்படின்னா, தேர்தல் பிரிவு பொதுச் செயலாளர் அப்படிங்கிற ஒரு பதவி இதனால் வரைக்கும் எந்த கட்சியும் போடாத ஒரு பதவி. தேர்தல் அணி பொறுப்பாளர் வேணா போட்டிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது கூட்டணி வந்து முடிவெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் வந்து ஆதவ அர்ஜுனா தாவேக்கால் முக்கிய புள்ளியாக இருப்பார் அப்படிங்கிறது தெளிவாகுது. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே விஜய் சொல்லிட்டாரு மாநாட்டிலேயே, நான் கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு சொல்லி. ஒருவேளை விஜய் அதிமுகவுக்கு இழுத்து செல்லும் ஒரு அமைக்கும் திட்டமாகவும் இருக்கலாம். எந்த கட்சி வந்து பிரதான கட்சியாக இருக்குதுங்கிறத பார்க்கணும், சரிங்களா?
அப்போ அந்த பிரதான கட்சியோட போய் தாவேகா சேர்றது தான் அவங்களுக்கு அவங்களோட உள்கட்டமைப்பையும் அவங்க கட்சி அடுத்த கட்டத்துக்கு வளர்றதுக்கும் பயன்பெறும். இவங்க தாவேகா வந்து இன்னைக்கு போய் திமுகவோட போய் சேர முடியுமா? சாத்தியம் இல்லை. அப்படிங்கும்போது தாவேகா கண் முன்னாடி இருக்கின்ற ஒரே ஆப்ஷன் வந்து அதிமுக தான். தாவேகா பாஜகவோட போய் சேர்ந்தா மக்கள் ஏற்றுப்பாங்களா? நாம் தமிழர் யாரு கூடயும் கூட்டணி கிடையாது, கடைசி வரைக்கும் நாங்கள் இப்படியே ஒத்தையா நின்று போண்டி ஆகிட்டே இருப்போங்கிறது அவங்களுடைய முடிவு. ஆமாவா இல்லையா? இந்தியாவிலே மிகப்பெரிய கூட்டணி வச்சிருக்கிறது சீமான் அப்படின்னு சொல்லி அவரே சொல்லிக்கிறாரு. அப்படி இருக்கும்போது ஏன் நீங்க வந்து கூட்டணிக்காக நான் நிக்கிறேன் இல்லை தம்பி, நான் வந்து களத்துல மக்களுக்காக நிக்கிறேன்னு சொல்றாரு. சரி, இல்லை ஆக்சுவலி வந்து நான் வேங்கவேல் இஷ்யூவில் பர்சனலாக ஒரு இஷ்யூவில் நான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன் மனதளவில். சரிங்களா? பெரியாரை பற்றி சீமானா பேசிக்கிட்டே இருக்காரு, வேங்கவேலுக்காக போய் ஒரு நிமிஷம் நின்றுக்கலாம்ல. ஆதிக்குடிகள்னு சொல்கிறீங்க, அதை பற்றின நீங்கள் 2 வாரமாக பெரியாரை பற்றியே தான் பேசிகிட்டு இருக்கீங்களே ஒழிய இன்றைக்கி களத்தில் மிகப்பெரிய பிரச்சனை இன்றைக்கி வேங்கவேல் இஷ்யூ. அப்படிங்கும்போது நீங்கள் வந்து நான் களத்தில் மக்களோட தான் இருக்கிறேன், இதெல்லாம் நம்ம இன்றைக்கி உண்மையிலுமே தமிழ்நாட்டு மக்கள் முன்னாடி இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? நம்ம பேச்சாளர்களை தலைவர்கள் என்று நம்பிடுறோம் சார். அதுதான் இன்றைக்கி இருக்கிற பிரச்சனை. பேச்சாளர் வேறு, தலைவர்கள் வேறு. அந்த ஒரு தெளிவு மக்களுக்கு வந்துட்டாலே இந்த அரசியல் களத்தை விட்டு பாதி பேர் காலி ஆகிடுவாங்க. ஸோ அதனால் பேச்சாளர்களை அரசியல் தலைவர்கள்னு நம்புகிற இந்த காலகட்டம் இன்றைக்கி ஒரு சோதனையான ஒரு காலகட்டமாக தான் இருக்குது. ஸோ அந்த வகையில் தான் வந்து என்னென்னா இன்றைக்கி ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டையும் நம்ம தலைவர்கள்ன்றோம். நீங்கள் ஆதவர்ஜுனுங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டையும் அவர் தலைவரான கெப்பாசிட்டி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்க்குறோம்ல. இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா அது அரசியல், ஒரு தேர்தல் அரசியலுக்கு மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த அரசியலுக்குமே வந்து அது ஒரு ஆபத்தான அப்ரோச்சாக தான் அதை நான் பார்க்குறேன் பர்சனலாக. இல்லை, இன்கேஸ் தாவேகா வந்து அதிமுக கூட்டணி வச்சுக்குது அப்படின்னே வச்சுக்கோம், ஒரு இன்கேஸ் நடந்தால் 26 நடக்கும் சார். டெஃபினட்டாக எவ்வளோ சீட்டு கொடுப்பீங்க? டெஃபினட் அது வந்து என்னென்னா இன்றைக்கே உட்காந்து அது முடிவு பண்ணக்கூடிய, இன்னைக்கு டேபிளில் உட்காந்து முடிவு பண்ணக்கூடிய விஷயம் இருக்குது இடையில. அதான் சொல்கிறேன். ஏன்னா இந்த சீட் ஷேரிங் அப்படிங்கிறதெல்லாம் வந்து எலெக்ஷனுக்கு ஒரு 2 மாதங்களுக்கு முன்னாடி முடிவெடுக்கக்கூடிய விஷயம். 2வது அதிமுகவோடு இன் ஃபியூச்சர் விசிகே கூட வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. 2 இடதுசாரிகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஈவன் காங்கிரஸே கூட வரலாம் சார். இன்னைக்கு ஸ்டாலினுக்கோ ராகுல் காந்திக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கிற மாதிரி இருக்குது. அது நாளைக்கு உடையலாம் இல்லையா? திமுகவுக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் தொடர்பு இருக்குது அப்படிங்கிறத ராகுல் காந்தி உணர்ந்து கொள்கின்ற சமயம், ராகுல் காந்திக்கு அந்த உண்மை பட்டவர்த்தனமாக அவர் கைகளில் கிடைக்கின்ற சமயம் அது உடஞ்சு போலாக இல்லையா? அதனால வந்து இன்னும் 1 வருஷம், உங்களுக்கு 1 வருஷம், எங்களுக்கு அது 1 வருஷம் இருக்கு. இல்ல, கடந்த எம்பி தேர்தலையும் அதே மாதிரி தான் சொன்னீங்க, பல கட்சிகள் எங்கள் பின்னாடி அணிவகுத்து வருவாங்க அப்படின்னு சொல்லி அணிவகுத்து வந்து கொண்டு தான் இருந்தன. இங்க பல சதிகள்னால அந்த இது மாறி போச்சு. தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்து அங்கொன்றும் இங்கொன்றுமாகத்தான் நடக்குது. இதை வந்து பூதாகரமாக்கி இதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அதை பற்றி கவலைப்பட போவதில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள். உங்களுடைய பார்வை? இவ்வளோ பொறுப்பற்ற ஒரு பதிலை சொல்றதுக்கு அவருக்கு எப்படி வாய் வருதுங்கிறதே தெரியல. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு வந்து சிறப்பாக இருக்கு, அதுல எந்த பிரச்சனையும் இல்லை, எங்கேயாவது ஒரு மூலையில நடக்கிற ஒரு பிரச்சனையை காட்டி வந்து ரொம்ப பூதாகரமாக்குறாங்க அப்படிங்கிறாரு. தொடர்ந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு கூட இப்போ நம்ம இன்டர்வியூக்கு உட்காரத்துக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கூட காரில் ஒரு கல்லூரி மாணவியை கடத்தியிருக்காங்க. பெண்களுக்கு எதிரான குற்றங்கிறது தினம் 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 அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. அவர் என்ன சொல்கிறாரு, அது எவ்வளோ ஒரு இன்சென்சிட்டிவாக அந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ணுறாருன்னா, அங்கனொன்று இங்கனொன்று நடக்குது, அதை போய் நீங்கள் பெருசாக இது பண்ணுறீங்களே அப்படிங்கிறாரு. ஏன்னா எந்த பிரச்சனையுமே நம்ம வீட்டில் நம்ம வாசலில் நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு நடக்காத வரைக்கும் அது அடுத்தவங்களுக்கு தான் நடக்குது அப்படிங்கிற வரைக்கும் நம்ம இப்படி அலட்சியமான ஒரு பதில் தான் சொல்லுவோம். அப்புறம் திமுக வந்து எந்த பிரச்சனைகளையுமே வந்து எப்பயுமே அது சென்சிட்டிவாக ஹேண்டில் பண்ணாது. இப்போது நீங்கள் இந்த பெண்களுக்கு எதிரான இத்தனை விஷயம் ஒருவேளை திமுக இல்லாமல் அதிமுக ஆட்சி காலத்தில் இவ்வளோ நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே பெண்ணுரிமை போராளிகள்னு புது போராளிகள் உருவாகியிருப்பாங்க. புது போராளிகள் தெருவுக்கு தெருவு நின்று போராட்டம் நடத்தியிருப்பாங்க. இந்த அண்ணா யூனிவர்சிட்டி கேஸுன்னு மட்டும் கிடையாது, இப்போ இந்த அண்ணா நகரில் ஒரு குழந்தை இதை பண்ணது, இது எல்லாத்தையும் அவ்வளோ பெருசாக பூத வேண்டிய விஷயந்தான், அது பேச வேண்டிய விஷயந்தான். ஆனால் இவர்கள் அதை மிகப்பெரிய அளவுக்கு மிகைப்படுத்தி என்ன செஞ்சுருப்பாருன்னா, ஸ்டாலின் இங்கேருந்து நேராக கவர்னர் மாளிகைக்கு போயிருப்பார். போயிட்டு இந்த ஆட்சியை கலையுங்கள் சொல்லியிருப்பார் சார். ஒரு 2 பக்கம் லெட்டர் எழுதிட்டு ஒரு 10 காரை கூட்டிக்கிட்டு போய் அவர், துரைமுருகன், டிஆர் பாலு இவங்கெல்லாம் அங்கே நிற்பாங்க அந்த ஃபோட்டோவில்.
கவர்னர்கிட்ட மனு கொடுப்பாரு. திமுக ஆட்சியில் பல அவலங்கள் நடக்குது, நீங்க கவர்னரை போய் சந்திக்கலையா? இதெல்லாம் எதிர்க்கட்சிகள் செய்யக்கூடிய இயல்பு இல்லை, தானே? எதிர்க்கட்சி செயல்கூடிய இயல்புன்னு மட்டும் கிடையாது. இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, எதிர்க்கட்சியாக இருக்கும்போது, திமுக எதிர்க்கட்சியாக இருக்கும்போது எல்லா விஷயம் பூதகரப்படுத்தும். ஆளுங்கட்சியாக இவங்களே 10 வருஷத்துக்கு ஒரு தடவை 13 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ஆளுங்கட்சியாக வருவாங்க. வரும்போது என்ன செய்வாங்க, அங்கொன்றும் இங்கொன்றுமா தான் குற்றம் நடக்குதும்பாங்க. ஆனால் தேசிய ஆவண காப்பகம் என்ன சொல்லுது, தமிழ்நாட்டில் பொதுவாகவே இந்த 3 வருஷத்தில் குற்றச்செயல்கள் அதிகரிச்சிருச்சு, பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை அப்படிங்கிறது பர்சன்டேஜ் வைஸ் இது அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுது. செய்தித்தாள்கள்ல நம்ம தினமும் பார்க்குறோம், ஸ்டாலின் ஆட்சி அமைந்ததுக்கு பிறகு சாதிய வன்கொடுமைகள் பெரிய அளவுக்கு அதிகரிச்சிருக்கு. ஆணவ கொலையில் தமிழ்நாடு ஃபஸ்ட்டு ஸ்டேட்டாக ஆயிடுச்சு. பெண்களுக்கு எதிரான மாநிலமாக உத்தரப்பிரதேசம் பின்னாடி இருக்கிறத தள்ளி விட்டுட்டு இன்னைக்கு தமிழ்நாடு போய் ஃபஸ்ட்டு நிற்குது. ஒரு காலத்தில் அதிமுக ஆட்சி காலத்தின் போது இது விமனுக்கு வந்து சேஃப்டியான ஒரு நகரம் சென்னை அப்படிங்கிறதுல ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருந்துச்சு. அந்த பெருமையை தள்ளி விட்டு அதை ஒரு 2வது இடத்துக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்காரு ஸ்டாலின். சரிங்களா? அப்போது இதெல்லாம் என்ன காட்டுது, ஸ்டாலினுக்கு இவ்வளோ பிரச்சனைகள் நடந்தாலும் அவருக்கு என்ன தெரியுது, அங்கொன்றும் இங்கொன்றும் அப்படி ஒன்றும் இப்படி ஒன்றுமாகத்தான் நடக்குதுன்ற. அவர் ஒரு பேசிக்காக அவர் வந்து ஒரு கதை வசனம் எழுதுகிறவருடைய மகன் இல்லையா? அதனால் எல்லா விஷயத்தையுமே எல்லா உண்மைகளையுமே அவர் வந்து ஒரு வசனமாக தான் பார்க்குறாரு. பார்த்துட்டு அங்கே ஒன்று இங்கே ஒன்று நடக்குதுன்னு அந்த அந்த சொல்கிற விதம் இருக்கு இல்லையா, அவர் சொன்ன அந்த விதம், அவரோட அந்த பாடி லாங்குவேஜ் எல்லாமே பார்க்குறவங்களுக்கு அத்தனை எரிச்சலை ஊட்டக்கூடிய விதமாக ஒன்றும் இங்கேன்னு தான் நடக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு போகிறார்ல. அந்த அது வந்து எப்படின்னா எவ்வளவு அலட்சியமாக ஒரு விஷயத்தை ஒரு முதல்வர் கையாள்கிறார் அப்படிங்கிறதே சேர்த்து தான் அந்த மக்களுக்கு உணர்த்துது. இதுவரை உங்கள் தொழில் கருத்து கண்டேன்.